அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 3707 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களாக நிறைந்த திருக்கோயில்களை பாதுகாக்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 1000 ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில் புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் என்று கடந்த ஆண்டு 125 கோடி ரூபாய் ஒதுக்கி 425 கோடி ரூபாய் செலவில் 507 திருக்கோயில்கள் பட்டியலிடப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அதில் 68 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி ஆண்ட மன்னர்கள் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட போது 2021-22 ஆண்டு சட்டமன்றத்திலே 112 அறிவிப்புகளை வெளியிட்டோம். 2022-23 ஆண்டு 165 அறிவிப்புகளை வெளியிட்டோம். 2023-24 ஆண்டு 249 அறிவிப்புகளை வெளியிட்டோம். 2024-25 108 அறிவிப்புகளை வெளியிட்டோம். 2025-26 210 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 844 அறிவிப்புகளை மகிழ்ச்சியோடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அறிவிப்புகளை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவிப்புகளில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு சேர்த்து இதுவரையில் 65% அறிவிப்புகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை இறைவன் சன்னிதானத்தில் அமர்ந்து பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் ஒரு அங்கமாகத்தான் தங்க முதலீட்டு திட்டத்தை அறிவித்திருந்தோம். திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்கங்கள் பலமாட்டு பொன்னினங்கள் இறைவனுக்கு தேவைப்படாத அந்த பொன்னினங்களை உருக்கி அதற்கு 3 நீதிபதிகள் கொண்ட 3 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒரு மண்டலத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அன்பிற்கினிய ராஜு அவர்களையும், ஒரு மண்டலத்திற்கு ரவீந்திரன் அவர்களையும், ஒரு மண்டலத்திற்கு மாலா அவர்களையும் நியமித்திருந்தோம். அந்த வகையில் அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பொன்னினங்கள் மத்திய ஒன்றிய அரசிற்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரையில் 1074 கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு 17 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வைப்பு நிதி மூலமாக பெறப்படுகின்ற அந்த நிதியை அந்தந்த திருக்கோயிலுக்கு எந்தெந்த திருக்கோயிலிருந்து தங்கங்களை உருக்கி வைப்பு நிதியாக வைத்தோமோ அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த தங்கங்களை அந்த தங்கத்திலிருந்து வருகின்ற வைப்பு நிதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு 4 திருக்கோயில்களில் சுமார் 53 கிலோ எடையுள்ள தங்கத்தை உருக்காலைக்கு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உருக்காலைக்கு அனுப்புவதற்காக வங்கியிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அருமையண்ணன் காந்தி அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் சுந்தரம் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய எழிலரசு அவர்களுடைய முன்னிலையிலேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையிலேயும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி IAS அவர்கள் முன்னிலையிலேயும் இணை ஆணையாளர்கள் குமரகுரு மற்றும் வான்மதி ஆகியோர்கள் முன்னிலையிலேயும் இந்த பகுதியினுடைய மேயர் அவர்கள் முன்னிலையிலேயும் வங்கியிடம் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அவைகளையும் சேர்த்து 18 கோயில்களில் மேலும் இந்த தங்கங்களை பிரித்து அரக்குகளை நீக்கி அதை பதப்படுத்தி உருக்காலைக்கு அனுப்புவதற்காக 308 கிலோ தங்கத்தை மேலும் இந்த மாத இறுதிக்குள் மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம். இந்த திட்டத்தை துவக்கிய போது எண்ணிலடங்கா விமர்சனங்கள், எண்ணிலடங்கா அவமானங்கள் எங்கள் மீது வாரி இறைத்த போதும் போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அவருக்கென்றே விட்டுவிடு என்ற கருத்துக்கேற்ப இந்த திட்டத்தை தொடர்ந்ததால் தான் இன்றைக்கு 1074 கிலோ வங்கியிலே
திருக்கோயிலுடைய தங்கம் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுக்கு 17 கோடி ரூபாய் வளர்ச்சி பணிகளுக்கு செலவிடப்படுகிறது என்பதை அந்த வஞ்சக எண்ணத்தோடு அன்றைக்கு எங்கள் மீது வசைமாறி பொழிந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அவர்கள் வாழ்த்துகளோடு இந்த திட்டம் வெற்றிகரமாக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.